சுதேசி கப்பல் கழகம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 1906 ஆரம்பிக்கப்படுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சுதேசி கப்பல் கழகத்திற்காக மிகப்பெரிய அளவில் எல்லாரையும் சந்தித்து பலரையும் இணைத்து பங்குதாரர்களாக்கி அதை துவக்கியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன். ஆனால் அவர் பாருங்க, இவ்வளோ முயற்சி பண்ணி அதை நிறுவினாலும் கூட அதனுடைய தலைவராக யாரை நியமித்தார் அப்படி சொன்னால் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்களை தலைவராக நியமித்து தான் செயலாளராக இருந்தார். சட்ட ஆலோசகராக சேலம் சி. விஜயராகவாச்சாரியார் அவர்கள் இருந்தாங்க. இப்படி தன்னோடு இணைத்து கொண்டு பல்வேறு விஷயங்களை செய்தவர் வ.உ.சி அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மகானுக்கு இவர் ஆங்கிலேயருக்கு எதிராக வேலை செய்தார், ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார், ஆங்கிலேயருக்கு எதிராக பேசினார் என்பதற்காக குற்றச்சாட்டு விதிக்கப்பட்டது. அவர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கொலை செய்தவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் ராஜத்ரோகம் என்று சொல்லி ராஜத்வேஷ வழக்கு போட்ட நம்முடைய வ.உ.சி அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அது மேல்முறையீட்டில் 6 ஆண்டுகளாக அது மாறியது. அப்படி இந்த தேசத்திற்காக மிகப்பெரிய செல்வந்தர், வழக்கறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், சுதேசி இயக்கத்தினுடைய தந்தை, கப்பலோட்டிய தமிழன், இப்படி பல விஷயங்கள், பல பெருமைகளுக்கு காரணமாக இருந்த வ.உ.சி அவர்களுடைய அந்திம காலம் மிகவும் சோகமானது. படித்து பார்க்கணும். எப்படி விடுதலைக்காக போராடியவர்கள் தங்களுடைய அனைத்தையும் கொடுத்து விட்டு எதையும் எதிர்பார்க்காமல் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக மட்டுமே வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.